நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குடந்தை ஆதி. இப்போ நம்ம நாட்டில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நம்ம தாவேகா கட்சி தலைவர் விஜய் கொடுத்துருக்குறாப்புல. என்ன தைரியம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஒரு கெத்து இருந்துச்சு தெரியுமா? மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மிகவும் தெளிவானவர்கள், அறிவானவர்கள், சிந்தித்து செயல்படுபவர்கள் அப்படின்ற ஒரு கெத்து நமக்கு இருந்துச்சுல்ல. பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கும், எனக்கெலாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த வடநாட்டில் இருந்த தற்கொலைகள் போல் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு பெருமிதமே இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால எவ்வளோ தற்கொலைகள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்கன்றது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப யோசித்து செயல்படுறவங்க, அவங்கள்ட்டலாம் நம்ம பருப்புலாம் வேகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல கட்சிங்களுக்கு இப்போ மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கும். அதில் மெயினாக பிஜேபிக்கு என்னென்னா, வடநாட்டில் எப்படி தற்குறிகள் நிறையா இருக்கிறாங்களோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்சியை இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தைரியத்தை டிவிகே தலைவர் விஜய் பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுன்னு போராடி கொண்டு போய் செக்கில் தான் தலையை உள்ளே விட்டுட்டாப்புல. அதுலேருந்துலாம் வர முடியாது அம்மோ சீக்கிரம். ஏன்னா நிறையா பேரை இந்த பிஜேபி அரசு பயமுறுத்தி வச்சிருக்கிறதே இந்த மாதிரி சில வழக்குகளை கையில் வச்சுக்கிட்டு தான். இல்லாட்டி எல்லாம் எப்படி இவ்வளோ இந்தியாவில் உள்ள அவ்வளோ எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கி அவங்கெல்லாம் இவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ, இவங்க பண்ணுற அட்டூழியத்தை எதிர்த்து கூட குரல் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் அவங்களெல்லாம் பயமுறுத்தி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ரேஞ்சில் இப்போ விஜயும் மாட்டிக்கிட்டாப்ல. விஜய்க்கு என்னென்னா, அவர் ஊழல்கள்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணிலாம் பிரச்சனை அப்படிலாம் பண்ணலை. ஆனால் இந்த 41 பேர் மரணம் இருக்குல்ல, அந்த சிண்டு இருக்குல்ல, அதுக்கு உள்ளே போய் உட்காரணும்ல. இப்போ சமூக போராளி, உண்மையான சமூக போராளியாக இருந்தாக்க இந்த மாதிரி ஜெயிலில் பார்த்துலாம் பயப்பட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்டான்ட்டு ஏன் பெரிய தலைவர்கள் எல்லாரையும் பாருங்களேன், எல்லா தலைவர்களும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் உருவாக்குறவங்க எல்லாருமே சிறையை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த பயம் நிறையா இருக்குது. ஏன்னா ஆனாலும் எனக்கு தோன்ற ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கட்சியை கலைக்கிறதுக்கான வேலையெல்லாம் விஜய் பார்க்குறதுக்கான அறிவு அதுக்கு மேற்பட்டு வந்துடும் நான் நினைக்கிறேன். என்ன தெரியும், இவ்வளோ நடந்துக்கிட்டு இருந்து இவ்வளோ தூரம் இந்த மக்களை தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருந்தும் இன்னும் நம்மளை தானே தற்குறின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் தொண்டனாக இருக்கிற நம்மளை தானே சொல்கிறாங்க. நம்ம இனிமேல் செயல்பாடும் நம்மளுடைய பேச்சும் தெளிவாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லையில. அவெல்லாம் தெளிவாக இருந்துட்டான்னா முதல்ல இந்த டிவிக்கு தொண்டனாகவே இருக்க மாட்டான். அது வேறு விஷயம். ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, நான் அடுத்த ஜென்மத்தில் விஜய்க்கு பொண்டாட்டியாக பிறக்கணுங்கிறான். பொண்டாட்டியாக இருக்கிறத போய் கேட்டால் தான் அந்த லட்சணம் தெரியும். என்ன இங்கே ஒருத்தன் சொல்கிறான், அப்போ அவனை ஏன் தற்குறின்னு சொல்லக்கூடாது? இதில் இவர் வேற இப்போ ஆச்சரிய குறின்ட்டு ஒரு எவ்வளோ ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது. தற்குறினா என்ன, ஆச்சரிய குறினா என்ன? நமக்கு தேவை இவன் இந்த மாதிரியான புரிதலற்றவன் அப்படின்றத உணர்த்துறதுக்கான ஒரு வார்த்தை தான் தற்குறி. நீ ஆச்சரிய குறின்னா அதை சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அதை தானே எல்லாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா பேட்டி முழுசாக முதல்ல பாருங்கள். உங்கள் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிறவர் தானே ஆதவ் அர்ஜுனா, அவர் பேட்டியாவது பார்த்து தொலைங்க. தெளிவாக சொல்லியிருக்கிறாப்புல. அரசியலுக்கு வந்த பிறகு, அதாவது நீ நடிகனாக இருந்தீன்னா அது வேறு பிம்பம் மக்கள் மத்தியில் இருக்கும், கொண்டாடுவான். ஆனால் நீ அரசியலுக்கு வந்துட்டீன்னா உன்னுடைய புரிதல் என்ன, நீ என்ன சொல்ல போகிற, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ அதில் நீ தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல. இந்த பேட்டியில் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது. அதே ஆதவ் அர்ஜுனா இப்போ எதை பற்றியுமே கவலைப்படாமல் மேடையில் அநாகரிகமாக பேசுகிறதும், உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசுகிறதும், தூண்டில் போட்டு மாட்டிக்கிற மாதிரி
நம்ம கூட்டமே மாட்டிக்கிற மாதிரி ஒரு பேச்சு. இந்த ஆள் கழட்டு போயிடுவார், அடுத்தடுத்த கட்சிக்கு மாறி போயிடுவார். ஆனால் இந்த டிவிக்கு தலைமை நிர்வாகிகள் தான் மாட்டுவாங்க. இப்போ ஒரு ஆள் மாவட்ட அமைப்பாளர் அவர் மாட்டிட்டு சந்தி திரிச்சிட்டு நிற்கிறாருல, அந்த மாதிரி மாட்டிப்போம். ஸோ இவருடைய பேச்சு முன்ன எப்படி இருந்துச்சு, முன்ன அந்த பேட்டிலாம் பாருங்கள் தெளிவாக பேசுகிறாப்புல. ஆனால் இப்போ மைக் அடிச்சிட்டா போதும், இல்லை ஏதாவது ஒரு பொது இடங்களில் பேசுகிறதா இருந்தாலும் இவர் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவர் சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. விஜயை பெரிய சிக்கலில் மாட்டி விட போகிறாரு. பெரிய சிக்கல்னா என்ன, அவரை வச்சு இவங்க குளிர் காய்வாங்க, விஜயை வச்சு இவங்க குளிர் காய்வாங்க, இவங்களுடைய செல்வாக்கையும் இவங்களுடைய இதையும் அதிகப்படுத்திப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள் மத்தியில் ஆதவ ஒரிஜினாலே எனக்கு தெரியவே தெரியாது. இந்த டிவிக்கு அப்புறம் தான் ஆதவ ஒரிஜினாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்துட்டு வெளில வந்துருக்கிறாருன்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் தெரியவே தெரியாது ஆதவ ஒரிஜினாவை. ஸோ இப்படி பாப்புலாரிட்டி தேடிக்கிறது இப்போ இந்தியா முழுக்க தெரியுதுல்ல. ஏன்னா வேறு எந்த கட்சிக்கு போனாலும் அந்த மாநில பொறுப்பில் ஒரு கௌரவமான இடத்துலலாம் இருந்து இந்தியா பார்வைக்கு தெரிகிற மாதிரி, அதாவது இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் உட்கார முடியாது. இந்த மாதிரி புதுசாக ஒரு கட்சி வருது, அதுவும் பெரும் திரள் கூட்டத்தோட ஒரு தலைவன் வரக்குள்ள அங்கே உள்ளே போய் ஆட்டையை குழப்பினாக்க நம்ம பாப்புலர் ஆகிடலாம். அந்த விஷயத்தை கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்புறம் இந்த செங்கோட்டையன் இவர் நம்ம இந்த அரசியலில் நாஞ்சில் சம்பத், ஐயோ நான் அவரெல்லாம் யோசிக்க கூட இல்லை. அவர் மேலாம் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. அவரும் மாறி மாறி கட்சி மாறிட்டுலாம் வந்திருந்தார். அவர் சில பேட்டிலாம் அவர் பேட்டியை கேட்குறப்ப கொஞ்சம் புத்திசாலியாகவும் கொஞ்சம் புரிதல் உள்ளவராகவும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அந்த பேட்டியை கேட்குறப்பெல்லாம் அவரெல்லாம் சுயநலவாதின்ற ஒரு மனோநிலை வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய அறிவெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டீங்க, எவ்வளோ கோடி சொத்து இருக்குது, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் கொண்டு போய் அடவு வைக்கிறீங்க? இன்னும் இருக்க போகிறது எவ்வளோ நாள்? அந்த நாளில் இங்கே போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய மரியாதை போகும். இது நாள் வர உங்கள் மேலே உங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் உங்கள் மேலே மரியாதையாக இருந்தவங்க கூட இப்போ உங்களை கேவலமாக பார்ப்பாங்க. இல்லை அப்படியே இப்போ நீ பணத்துக்காக தான் போனால் இப்போ ஒரு 500 கோடியை வாங்கி வச்சுட்டு 500 கோடியை இப்போ நீங்கள் உங்கள் காலம் முடியறதுக்கு கூட செலவழிச்சிடுவீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய மான மரியாதையும் நீங்கள் அடகு வைக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ டிவிக்கே ஜெயிக்க போகுதுன்னு வச்சுங்க. எப்படி ஜெயிக்கும்? 2026 மெஜாரிட்டியான ஓட்டு விடணும். மெஜாரிட்டியான ஓட்டு எந்த ஓட்டு? உனக்கு இருக்கிற ரசிகர்கள் ஓட்டா? ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? ஜெயிச்சிருவியா? இந்த அறிவு வேணாம். யார் ஓட்டு போடணும்? அதாவது எந்த கட்சியும் சாராத நடுநிலைவாதிகள் ஓட்டும் மற்ற கட்சிகள்லேருந்து நம்ம கட்சிக்கு மாறுற ஓட்டும் தேவை. அப்படி நீங்கள் இழுக்கிற மாதிரி என்ன பேசியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன செயல் திட்டத்தை வகுத்திருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. உங்கள் கட்சியவே சரியாக நீங்கள் இன்னும் வழி நடத்தலை. இப்போ பாண்டிச்சேரிக்கு போய் தமிழ்நாட்டை திட்டுறீங்க, தமிழ்நாட்டு அரசை திட்டுறீங்க, திமுக அரசை. ஆனால் நீங்கள் அங்கே மீட்டிங் போடுறதுக்கு பாண்டிச்சேரி அரசு எவ்வளோ கெடுபிடி கொடுத்துச்சு, அது முதல்ல உணரணும்ல. நீங்கள் சொல்லலைனாலும் அந்த தான் ட்ரோலில் கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம். ஒவ்வொரு யூடியூபரும் சோசியல் மீடியாவில் உள்ளவங்களும் கிழிச்சு எடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் இங்கே போட்டாங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பொதுக்கூட்டம் கூட போட முடியாது. அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாக்க ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கும்பல் அந்த மாதிரியான கும்பல், அது கூட்டம். ஏன்னா இன்னும் ஓட்டே ஒருத்தனுக்கு அவன் பேட்டி கொடுக்குறான், ஏன் ஓட்டு தலைவருக்கு தாங்கிறான். உனக்கு ஓட்டு இருக்காப்பான்னாக்கா இல்லை, அப்புறம் எப்படி போடுவ, அதெல்லாம் அப்படி தாங்கிறான். இப்படி தான் இருக்காங்க உங்கள் கும்பல். இப்போ பாருங்கள், அஜித் ரசிகர்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க எவ்வளோ பேர். அப்பப்பா, கிட்டத்தட்ட அவன் அந்த கடைசியில் நிற்கிறவங்க செல்ஃபி எடுத்து முடிக்கணுன்னாலே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல இருக்குது. ஆனால் அப்படி நிற்கிறாங்க. அப்போ எவ்வளோ பற்றோடு இருப்பாங்க, எவ்வளோ கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறாங்க. அது உங்கள் குரூப்புகிட்ட கிடையாது, உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்களும் அதை தானே விரும்புகிறீங்க. என்ன, உங்களுக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு கீழே உள்ள ஆம்பளை பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க.
நான் கூட நினச்சிப்பேன், நல்ல தமிழ்நாட்டில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் இந்த தற்குறிலாம் நம்மள்ட்ட இருக்காதுன்னு நினச்சா, உங்களுக்கு கீழே இருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் படித்தவங்களே தற்குறியாக தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒருத்தரை கூப்பிட்டு மைக்கு முன்னாடி கேட்குறாங்க, மைக்கில் போய் நின்று பேசுகிறோமே, பேசலாமா, நமக்கு பேச தெரியுதா, அதெல்லாம் இல்லை. உங்கள் கட்சியோட கொள்கை என்னங்கன்னா, விஜய் தான் எல்லாம் அங்கே கொள்கைன்றாப்புல. விஜய் தான் கொள்கையா? விஜய்க்கே இன்னும் கொள்கைன்னா என்னன்னு தெரில. விஜய் தான் கொள்கையா? விஜயே பார்த்து படிக்கிறதுலே தப்பாக படிக்கிறாப்புல. எது, மண் அரிப்புன்னு சொல்கிறதுக்கு பதில் மீன் அரிப்புங்கிறாப்புல. பார்த்து படிக்கிறது தப்பாக படிக்கிறாப்புல. ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. என்ன தெரியுமா, எப்படி இருந்தாலும் நம்ம சொந்தமாக பேச போகிறது கிடையாது, பேச வராது, எவனாவது எழுதி கொடுத்து தான் பேசி ஆகணும். அதை பாக்கெட்டில் இருந்து எடுத்து, அங்கேருந்து எடுத்து, இங்கேருந்து எடுத்து, மைக்கு கீழெல்லாம் வச்சுக்கிட்டு பேசினாக்கா பார்த்துடுறாங்க. சுற்றி கேமரா இருக்கும்ல, பார்த்துடுறாங்க. அதை வச்சு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு பேடோடையே வந்துட்டாப்புல. இப்போ பேசுகிறதுக்கு பேடை வச்சு பிடிச்சிட்டே பேசுகிறாப்புல. இது என்ன தெரியுமா ஆகும், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இப்போ பேடு பிடிச்சிட்டு பேச ஆரம்பித்தா அது பழக்கமாயிடும் எல்லாத்துக்கும். இன்னும் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கிண்டல் அடிப்பாங்க அதை பற்றி. அதுக்கப்புறம் அது அப்படியே பழகிடும், அவ்வளோதான். அதுக்கு மேற்படி கிண்டல் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் கடைசி வரை இப்படி தான் பேசுவாப்புல. ஏன்னா பேச தெரியாது. முதல்ல கற்றுக்கணும் நிறையா. என்னென்னா அரசியல், அதான் சொல்கிறல, அரசியலே கற்றுக்கணும். இங்கே வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரிங்கிற, அங்கே பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் கூட்டணி ஆட்சியே. பாண்டிச்சேரியிலும் நிறைய விஷயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அதை தானே பேசணும். அங்கே போய் அதை பேசலை. அந்த கொள்கை எதிரி அங்கே தானே இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது விமர்சிக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கேட்டால் எங்கே போனாலும் திமுக எதிரி, திமுகவை ஒழிக்கணும், இதுதான் பேச்சு. அமெரிக்காவில் ஏதாவது விருது கொடுக்க கூப்பிட்டா கூட அங்கே போய் தான் பேசுவாப்புல போல இருக்குது, திமுக ஒழிக்கணுன்ட்டு. அது மாதிரி விஜய்க்கு பேடு வச்சுக்கிட்டே ஒழுங்காக படிக்க தெரியல, அதே தப்பாக படிக்கிறாப்புல. ஒரு படத்துலலாம் எப்படி நடிச்சிருப்பாப்புல, எப்படி இப்போ யோசிச்சு பாருங்கள். எப்படிலாம் அவர் மனப்பாடம் பண்ணியிருப்பாப்புல, எப்படி வந்து பண்ணியிருப்பாப்புல, எத்தனை டேக் வாங்கியிருப்பாப்புல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதில் அவர் கூட வேலை செஞ்சு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா, இப்போ ஒரு நடிகனுக்கு இருக்குல்ல அந்த ஒரு ஈர்ப்பு, எல்லாம் போய்ட்டு பார்க்கணுன்ட்டு அப்படியே ஓடுறாங்க இல்லையா. அரசியலுக்கு வந்து அரசியல்வாதி ஆகிட்டா அது இருக்காது. ஏன்னா நடிகனுடைய படம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அப்போ அவங்களாம் அந்த விஜயை பார்க்கணும் போகணுன்ற ஒரு இதில் போவாங்க. ஆனால் இப்போ அரசியல்வாதி ஆகிட்டா எவ்ரிடே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே ஏதாவது ஊரில் பிரச்சாரம் போய் ஆகணும், எவ்ரிடே பேசி ஆகணும். அப்போ அந்த இது போயிடும், அந்த பார்க்குற அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது போயிடும். அது போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மரியாதைலாம் இருக்காது. இந்த ஒரு ஆர்வம், விஜய்ன்ற ஒரு இது, அந்த துடிப்புலாம் இருக்காது, போயிடும். அதை முதல்ல உணரணும். இவர் அந்த கிரேஸ் இருக்குல்ல, இந்த கூட்டம் வந்து அலமோதுது இல்லை, இது என்னமோ அப்படியே லாங் லைஃப் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காப்புல. இருக்காது. நீ நடிகனாக இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். நீ அரசியல் விட்ற வந்துட்டால் அது இருக்காது. அதை எதிர்பார்த்தலாம் நீ அரசியல் பண்ணவே முடியாது, அதுக்கப்புறம் மாறிடும். இன்னும் நீங்கள் மற்ற கட்சியெலாம் பாருங்கள். இன்னொன்று, இந்த தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த டிபேட்டில் 4 பேர் பேசுகிறாங்கல்ல மீடியாவில் உட்காந்துக்கிட்டு, அந்த மாதிரி மீடியாவில் பேசுகிறதுக்கு ஆள் அனுப்புகிறப்ப கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. என்னென்னா, திமுகவில் செந்தில்வேல், மதிவதனி, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா யாரையும் அனுப்பாதீங்க. இப்போ விடுதலை சிறுத்தையில் சிந்தனை செல்வன், வன்னி அரசு, ஆலூர் ஷானவாஸ், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கலந்துட்டாலும் அனுப்பாதீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இடும்பாவனம் கார்த்தி, அந்த சாட்டை துரைமுருகன், இன்னும் 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கலந்துட்டாக்கா அனுப்பாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் டாராக கிழிச்சு தான் அனுப்புகிறாங்க. பேச தெரில, வரலாற்று குறிப்போடு அங்கே போய் உட்கார தெரில. நீ பொய்யே பேசுன, இப்போ பிஜேபியில் வந்து பொய்யே பேசுனாலும் அதை அங்கே என்னமோ ஆணித்தரமாக உட்காந்து பேசுவாங்க. அது கிடையாது. இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கே தெரில. ஏன்னா அப்படி இருக்குது. ஆனால் பிஜேபியில் இன்னொன்று பண்ணுவாங்க, என்னென்னா லப 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 லபன்னு கத்தி
அந்த கருத்து போய் சேர விடாத அளவுக்கு லபோ லபோ லபோன்னு கத்தி அந்த ஆட்டையை கலைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா எதிராளியை கோவப்படுத்தி உசுப்பேத்தி அந்த விஷயத்தை பண்ண பார்ப்பாங்க. ஆதாரன்ற ஒரு விஷயத்தை எதையாவது கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்களே உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தை கொடுப்பாங்க. ஒரிஜினலான ஆதாரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தை காட்டி தான் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட்டு கூட உங்கள் கட்சியில் யாருக்கும் கிடையாது. அதனால் அதை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களெல்லாம் உங்கள் கட்சியிலேருந்து யாரையும் அனுப்பாதீங்க. ஏன்னா நம்ம டிவிகே கட்சியுடைய மான மரியாதையெல்லாம் போய் கப்பலேற்றிட்டு வந்துடுறாங்க. அடுத்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்று பார்த்தேன். என்னன்னாக்கா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர் ஒரு இது பேட்டி கொடுத்த மாதிரி சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அது எந்த அளவு உண்மை பொய்ன்னு தெரில. அதை படிக்கிறேன், கேளுங்க. புதுச்சேரியில் தம்பி விஜய் பேசியது அரசியல் அறிவின்மையின் வெளிப்பாடு தான். அவருக்கு சரியான வழிகாட்டி இல்லை. மேலும் எங்கள் மாநிலத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உங்கள் அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி. இப்படி ஒரு விஷயம் அவர் சொன்னதாக வந்துகிட்டு இருக்கு. அவர் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது உண்மையாக இருந்திருந்தா, அவர் சொன்னது உண்மை அப்படின்னாக்கா அந்த அசிங்கம் தேவையா? இனிமேலாவது யோசிக்கிறது இல்லை. என்ன பேசணும், எப்படி பேசணும், அதெல்லாம் யோசிச்சுட்டு வர்றதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று எழுதி கொடுப்பாங்க. அவங்க ஆற்ற கைப்பாவையாக உங்களை வச்சுக்கிறதுக்காகவே அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாமல் படிக்கிறது. டயலாக் பேசுகிறீங்க. கலைஞர் எழுதி கொடுத்த டயலாக்கை கலைஞர் கட்சியை எதிர்த்தே போய் நின்றுட்டு பேசுகிறீங்க. அது கலைஞர் எழுதி கொடுத்த டயலாக்கு. அது எம்ஜிஆர் படத்தில் வரும். அதையே பேசி நார் அடிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம்? இப்போ தான் இந்த தாவைக்காவில் உள்ள எல்லோருக்கும் புரிதல் வருமோ தெரியல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கே நிறைய மாற்றங்கள், நிறைய புரிதல்களும் வரும்னு நினைக்கிறேன். நன்றி.